வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிடம் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு அன்பார்ந்த மகர லக்ன நேயர்களுக்கு 20 தேதி, அதாவது பிப்ரவரி 20ஆம் தேதியிலிருந்து மார்ச் 4ஆம் தேதி வரை 14 நாட்களுக்கு நம்முடைய லக்னாதிபதியான சனி பகவான் நமக்கு 2ஆம் இடமான கும்பராசியில போயிட்டு இருக்கார் இல்லையா, அவர் கூட சூரியன் கிரகம் சேர்க்கை பெற்று கிரக யுத்தம் ஏற்படுகிறது என்பதற்காகத்தான் இந்த பதிவு. நமக்கு லக்னம் அதிபதி சனிதான். ஆனால் அந்த சனியினுடைய நட்சத்திரம் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம லக்னத்திற்கு 3ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் இருக்கு. இந்த 3 என்பது நம்பிக்கையை கொடுக்கறது, 7ங்கிறது சமூக தொடர்பை ஏற்படுத்துறது, 11ங்கிறது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யறது. இப்படிப்பட்ட ஒரு பொட்டன்ஷியலை வச்சுட்டு இருக்கிற சனி பகவான் 2ல இருக்காருங்கும் போது, இந்த 2ஆம் இடம் என்பது நமக்கு அறிவு சார்ந்த செயல்பாடுகள், கம்யூனிகேஷன் கனெக்டிவிட்டிஸு, அதே போல உறவுகள் சார்ந்த செயல்பாடுகளுக்கெல்லாம் கொஞ்சம் தடையா இருக்காருங்கிறது இந்த 2ஆம் இடத்து சனி குறிக்கிறதுங்கிறது நம்ம ஜென்ரலா எடுத்துக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இங்க சூரியனும் சேர்றாரு. சூரியன் நம்மளுக்கு அஷ்டமாதிபதி, 8குடையவன் எங்கிருப்பினும் தீதே. அப்ப சூரியன் சனி 2 பேர் எதிராளிகள், தந்தையும் மகனும் விரோதிகள். 2 பேரும் ஒரே நட்சத்திரத்துல சேர்ற பாயிண்ட் மட்டும்தான் இப்ப நான் எடுத்திருக்கேன். ஏன்னா மாசி மாதம் 30 நாட்களும் சூரியன் சனி வீட்டுல கும்பத்துல தான் இருக்காரு. அதை ஃபுல்லா நான் எடுத்துக்கல. காரணம், நட்சத்திரம் தான் பலனை தருகிறது. ஒரே நட்சத்திரத்தில் 2 கிரகங்கள் சேரும்போதுதான் அது கிரக சேர்க்கை பெறுகிறது என்கின்ற நட்சத்திர சூத்திர முறைப்படி நான் சொல்றேன். அப்ப இந்த 14 நாட்கள்ல 2ஆம் இடம் வலுப்பெறுகிறதுன்னு எடுத்துக்கலாம், அந்த 2ஆம் இடம் ஸ்தம்பிக்கிறதுன்னு எடுத்துக்கலாம். வலுவான ஸ்தம்பிப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இப்ப 2ஆம் இடம்ங்கிறது நமக்கு ஆதரவு, பணபலம், நமக்கு குடும்ப நலம், இதையெல்லாம் குறித்தாலும் 8ஆம் இடம் என்பது கஷ்ட நஷ்டத்தை குறிக்கிற கிரகம். அந்த கிரகம் 2ல உட்காரும் போது இந்த 2ஆம் இடத்திற்கு ஒரு பாதிப்பை தருகிறதுங்கிறது கான்செப்ட். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, நம்ம பேசுறது, கொடுக்கல் வாங்கல் செய்யறது, நமக்கு உண்டான உறவுகள் சார்ந்த விஷயங்கள். அப்ப அதுல நாம் ஒண்ணு நினைச்சு பேசினாலும் அவங்க அதுக்கு இணங்கி போகாம எதிர்ப்பை காட்டுறாங்க அப்படின்னா, அந்த கம்யூனிகேஷன்ல ஒரு நல் விளைவு, சுப விளைவை ஏற்படுத்த மாட்டேங்குது. அது இந்த 2ஆம் இடத்தினுடைய வேலை. 3ஆம் இடம் பலமா இருந்தாலோ, 5ஆம் இடம் பலமா இருந்தாலோ, 7ஆம் இடம் பலமா இருந்தாலோ உறவுகள் நன்மை தரும். ஆனா இந்த 2ஆம் இடத்துல இந்த பிரச்சனை ஏற்படும் போது உறவுகளுக்கு அது தீமை தரும். அதுல 8ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, திடீர் அதிர்ஷ்டம்ங்கிற ஒரு வாய்ப்பு அங்க இருக்கு. யாருக்கெல்லாம் ஜனன ஜாதகத்துல சூரியனுடைய ஆதிக்கமும் சனியினுடைய ஆதிக்கமும் தனப்பிராப்திங்கிற ஒரு பலனை அவங்க ஜனன ஜாதகத்துல வச்சிருக்கோ, அவங்களுக்கு எதிர்பாராத தன வரவு இந்த காலத்துல ஏற்படும். சில பேருக்கு அது நடக்கும். அது திசாபுத்தி அந்தரங்கள் வழியாக அந்த 2 கிரகங்களுடைய திசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும் நபர்களுக்கு அது கிடைக்கும். அது அதிர்ஷ்டம், 8ஆம் இடத்துல உள்ள ஒரு பாயிண்ட். ஆனா அதே நேரத்துல 8ஆம் இடத்துல இருக்கிற வேற பாயிண்ட் என்ன? ஆயுள் ஸ்தானம், தடை ஸ்தானம், தோல்வி ஸ்தானம், விபத்து ஸ்தானம், கஷ்ட நஷ்ட ஸ்தானம், வலி வேதனையை குறிக்கிறது, மற்றும் இன்சூரன்ஸு, சிறை தண்டனை, ஆபரேஷன், இத்தனையும் குறிக்குது. அப்ப சூரியன் அரசு கிரகம். இப்ப நம்ம ஒரு அரசு வேலை பார்த்துட்டு இருக்கோம், அல்லது அதுல கையாளக்கூடிய விதிமுறைகள், ஏதாவது எழுத்து படிவங்கள், இதுல எல்லாம் வரக்கூடிய பிழைகள், அதனால வரக்கூடிய பிரச்சனைகள், அல்லது மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது ஏற்படக்கூடிய வாக்குவாதங்கள், அல்லது நமக்கு கீழே செயல்படுறவங்க நம்மளை எதிர்க்கிறது. இப்படிதான் இந்த சூரியன் சனி இது நாட்டுக்கே அந்த கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்துக்கு சனி சூரியன் ஒரு யுத்தமாக தான் செயல்படும். அப்ப சனி உழைப்பாளி,
சூரியன் வந்து தலைமை, ஆளுமை. அப்ப அங்க கிளாஷ் ஆகுது அப்படிங்கும்போது அதுல நம்ம ஜாதகத்துல நம்ம எப்படி கையாளணும் அப்படின்னா, பேச்சு அதுல நெளிவு சுழிவோட கையாண்டுக்கணும், முடிந்தவரை தவிர்த்துக்கணும். பேச்சுக்கு பேச்சு அங்க எதிர்வினை வந்துகிட்டே இருக்கு. நம்ம ஒண்ணு நினைச்சு சட்டம் பேசுவோம், அந்த சட்டம் பேசுனதை வந்து பெரிய ஒரு ஒரு அஃபென்ஸா நம்மளை கிரியேட் பண்ணிடுவாங்க. ஆணவ பேச்சு, அதிகார துஷ்பிரயோக பேச்சு அப்படின்ற லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்க. அப்ப இதெல்லாம் தேவையா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அதனால இந்த காலகட்டம் உறவு ரீதியா கணவன் மனைவி உறவுன்னு பார்க்கும்போது, இப்ப நம்மளுக்கு 2ஆம் இடம்னு எடுத்துக்கிறது வந்து கணவனுக்கோ மனைவிக்கோ வந்து 8ஆம் இடம். இப்ப நீங்க ஆணாக இருந்தால் உங்களுடைய மனைவிக்கு 8ல சூரியன் சனி சேர்க்கைங்கிறது கணக்குல. நீங்க பெண்ணா இருந்தா உங்களுடைய கணவருக்கு 8ல சூரியன் சனி. இந்த 8ங்கிறது வந்து நம்ம பேசுறதுனால அவங்க காயப்படுறத குறிக்குது. அதுவும் வம்பு வழக்கு தானே. பேச்சுக்கு பேச்சு எதிர்வினை ஆற்றிக்கிட்டே இருக்கும். அப்ப அதன் மூலமாகவும் வாக்குவாதங்கள் பெருகிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு சட்ட சிக்கல் வரை கொண்டு போய் முடியும். இதெல்லாம் வந்து அடிப்படையில கிரக சேர்க்கைகள் ஒரே ஸ்டார்ல சேரும்போது நமது ஜனன ஜாதகத்தின்படி அவர்கள் வந்து கொஞ்சம் சாதகமான பாவ தொடர்புகள் பெற்றிருந்தால் பெருசா பாதிக்காது. 14 நாள்ல வந்து எல்லாருக்கும் எல்லாத்தையும் போட்டு உறவுகளை கூட கெடுத்துறாரு. கோடிக்கணக்கான பேர்கள் ஒவ்வொரு லக்னத்துல இருக்காங்க. அத்தனை பேருக்கு ஒரே பலன் நடக்காது ஜோதிடத்துல. இதனுடைய தன்மைகள் எப்படின்னா, அவரவர்களுடைய திசாபுத்திக்கு தகுந்த மாதிரி, அவரவருடைய வயதுக்கு தகுந்த மாதிரி, அவரவர்களுடைய ஈடுபாடு, எந்த வேலை எந்த ஈடுபாட்டுல இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இது வேலை செய்யும். ஆனா நம்ம இதுல பாயிண்டா சொல்ல வர்றது என்னன்னா, 2 எதிரிகள் சண்டை போடுறாங்க. அது நமக்கு எங்க? வாக்கு ஸ்தானத்துல, நம்மளுடைய பேச்சு ஸ்தானத்துல. அந்த பேச்சு ஸ்தானத்துக்கு ஒரு கடிவாளத்தை போட்டுட்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இப்ப நீங்க சூரியனுடைய நட்சத்திரங்கள்ல மிக மிக எச்சரிக்கையா இருக்கணும். இந்த 14 நாட்கள்ல சூரியன் நட்சத்திரங்களான கிருத்திகை, உத்தராடம் இந்த 3 நட்சத்திரங்கள்ல முடிஞ்ச அளவு நம்ம அமைதியா இருந்து எந்த வம்பு தும்புக்கும் போகக்கூடாது. புது முயற்சிகள் ஆகாது, ரிஸ்க் எடுக்கிற வேலை ஆகாது. ஆனா அதுக்கு பாசிட்டிவா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சனியினுடைய நட்சத்திரங்கள்ல பூசம், அனுசம், உத்திரட்டாதி போன்ற சனியினுடைய நட்சத்திரங்கள்ல சனிக்குண்டான தெய்வங்களான கருப்பராயன், ஆஞ்சநேயர், முனீஸ்வரர், சாஸ்தா, ஐயப்பன் இவங்களை வழிபட்டு வந்து நிவர்த்தி பண்ணிக்கணும். அதனால இது வந்து ஒரு குறியீடு தான். 2ஆம் இடம் 8ஆம் இடத்தினுடைய தன்மையை புரிவதற்காகத்தான் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.